இத சாப்பிட்டதுக்கு அப்புறமாவது அவர் குடிய மொத்தமா விட்டுறணும். சொல்லுங்க மாமா. கொஞ்சம் கீழே வாமா. சரிங்க மாமா, இப்ப வந்துடுறேன். சொல்லுங்க மாமா, கால் பண்ணீங்க. எங்க யூனியன் ஆபீஸ்ல எங்க கூட வேலை செஞ்ச ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. அதுக்கு 50 முழம் பூவும் 2 மாலையும் வேணும்னு சொன்னாங்க. நீ கடை வச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. உங்ககிட்ட தான் வாங்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இந்த முன்பணமா ஒரு 1000 ரூபாய் வச்சுக்க. சரிங்க மாமா. நான் இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்துருக்கறனால எனக்கு ஏதாவது கமிஷன் இல்லையா? ஐயோ, என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? மொத்த காசையும் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு எதுக்குமா, நான் சும்மா சொன்னேன். உன் கடையோட புகழ் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. வாசல்ல இருந்த பூக்கடையை எடுத்தாங்கல்ல, எனக்கே மனசு தாங்கல. அதோட சோர்ந்து போகாம வண்டியில எல்லா இடத்துக்கும் பூ கொண்டு போய் கொடுக்குற பாரு, பெருமையா இருக்கு. இந்த நடமாடும் பூக்கடை முத்து சொன்ன மாதிரி கடலா மாறணும். சரிங்க மாமா. இல்ல மாமா, நீங்க பேசினதெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. அவன் வருத்தப்படுத்து, அப்பவாது மாறுவானான்னு பாப்போம். ஓ, போய் வேலை பாரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பார்த்துட்டு வரேன். மீனா, இது என்ன ஜூஸ் போட்டு வச்சிருக்கா? நான் அவளை போட சொல்லவே இல்லையே. முத்துக்காக தான் போட்டு வச்சிருப்பா. அவன் ஜூஸையா குடிப்பான்? அவனுக்காக போட்டு வச்சிருக்கா பாரு.